ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே எங்களுடைய லாஸ்ட் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவிட்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்க மீதி மினியேச்சர் திங்ஸ் எல்லாம் காமிக்க போகிறோம். நாங்களே பண்ண அந்த வீடு, என்கிட்ட இருக்க மண் சோப்பு சாமான், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காமிக்க போகிறோம். கண்டிப்பாக அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க, பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? இதோ இனியஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். இதான் எங்கிட்ட இருக்க சில்வர் கலெக்ஷன்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுடலாமா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த பேஸ்கெட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? இதில் வந்துட்டு அலுமினியம், காப்பர் அந்த மாதிரி நிறைய பொருள்லாம் வந்து இருக்குது. இந்த மாதிரி குட்டி ஹாட் பாக்ஸ், இதில் வந்து காப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இது பார்த்துடலாம். இது வந்து ஒரு பிரியாணி கொண்டா, இதோட தட்டு, இதோட மூடி. இது நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பிரியாணி கிண்டி காமிச்சிருக்கோம். ஆனால் அப்போல்லாம் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாத்திரமே இல்லை, அதனால நாங்கள் வந்து இதில் கிண்டலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் இதில் வந்து பிரியாணி கிண்டி காமிக்கிறோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி அதே மாதிரி இன்னும் நிறைய சைஸில் வந்து இருக்குது. இது இந்த மாதிரி இது வாங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இதுவே வாங்கினோம். மாதிரி இந்த பானை இது வந்து நாங்கள் ஒரு நாள் கோவிலுக்கு போகும்போது வாங்கினோம். சும்மா குட்டியாக அழகாக இருந்துச்சுன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் வந்து சும்மா ஒரு குண்டா மாதிரி ஏதாச்சும் ஊற்றி வைக்கிறதாச்சும் பண்ணி வைக்கிறதுனா கூட அழகாக இருக்கும்ல, அதனால குட்டியாக வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து நான் ஆயா வீட்டில் பார்த்துருக்கேன், அழகாக இருக்கும், ஆனால் பெருசாக இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் இது வந்து சாப் பண்ணுறதுக்கு அந்த நைஃப் கூடவே சேர்ந்து இது வந்து வந்தது. இதுவும் நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு குட்டி ஹாட் பாக்ஸ், க்யூட்டாக இருக்குல்ல? ஓகே, இது வந்து இந்த நூடுல்ஸ்லாம் பண்ணும்போது தண்ணி ஃபில்டர் மாதிரி. இது பார்த்தீங்களா, ரொம்ப குட்டியாக இருக்குல்ல? இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வாங்கினது ஆன்லைனில் வந்து வாங்கினோம். ஆனால் நாங்கள் பார்த்து வாங்கும்போது இது இவ்வளோ குட்டியாக இருக்கும்னு எனக்கு தெரியவே இல்லை. வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப குட்டியாகவே இருந்தது. நாங்கள் இது மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா ஷோக்கு தான் வைப்போம். இப்போ நெக்ஸ்ட் இதுவும் இது கூட தான் வந்தது, பட் நாங்கள் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் பிளேட்ஸ்லாம் இருக்குது. வந்து சில்வர் பிளேட்ஸு, அதனால நம்ம சில்வர் கூட வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த ஷேப்ஸ் வந்துட்டு இந்த டோனட் பண்ணுறதுக்கு, அப்புறம் சப்பாத்தி பண்ணோன்னா ஷேப்பிங்லாம் பண்ணுறதுக்கு வந்து வாங்கியிருக்கோம். இந்த பிஸ்கெட்லாம் பண்ணோன்னா ஷேப்பிங் பண்ணுவோம்ல, அதுக்கு இது வந்து வாங்கியிருக்கோம். இதில் எல்லா ஷேப்ஸுமே இருக்குது, ஹார்ட்டு, ஸ்டார், அந்த மாதிரி சர்க்கிள் எல்லா ஷேப்ஸுமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற எல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். இதெல்லாம் இப்போ நம்ம இது பார்த்துக்கலாம். என்கிட்ட டெக்கரேஷனுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் அது. இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, டிராஃபிக் லைட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சேர்லேயும் வந்துட்டு நிறைய இருக்குது, அழகாக இருக்குல்ல? எல்லாத்துலேயுமே ரெண்டு கலர் இருக்குது, 2 பிங்க் கலர், அப்புறம் 2 வந்து க்ரீன், அப்புறம் எல்லோ, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பீகாக், அழகாக இருக்குல்ல பீகாக்? அப்புறமா இந்த மாதிரி என்கிட்ட நிறைய வந்துருக்கு. இதெல்லாம் இல்லைன்னா வேலின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. மாட்டுக்கு வந்துட்டு ஒரு வீடு மாதிரி பண்ணோன்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா ஒரு பண்ண மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து அனிமல். இது எல்லாமே நமக்கு அனிமல் கலெக்ஷன்ஸ். எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அனிமல்ஸ் வாங்கிறதுல ரொம்ப பிடிக்கும். இது வந்து நிற்காது. நெக்ஸ்ட்டு கவு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது வந்து குட்டி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் தான் நான் வச்சுருக்க அனிமல் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் சும்மா ரொம்ப குட்டியாக இருக்கும் அது. இப்போ நெக்ஸ்ட் டைனிங் டேபிள்ஸ்லாம் பார்த்துக்கலாமா? என்கிட்ட நிறைய டைனிங் டேபிள்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று இதை நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு டைனிங் டேபிள். இப்போ நெக்ஸ்ட்டு இது ரொம்ப குட்டியாக இருக்கும் டைனிங் டேபிள். இப்போ நெக்ஸ்ட்டு
இது வந்து டைனிங் டேபிள் கிடையாது, பீஸாலாம் வாங்குவோம்ல அதில் கிடச்சதான் இந்த மாதிரி இது நாங்கள் அப்படியே சர்க்கிளாக அடிக்க ஒரு டைனிங் டேபிளாக மாற்றிடுவோம். இப்போ நமக்கு அதை அடுக்கி காமிட்டா அவ்வளோதான். இந்த நடுவில் ஏதாச்சும் ஃப்ளவர் இல்லை ஏதாச்சும் டெக்கரேஷன்லாம் வச்சிட்டோம்னா அழகாக இருக்கும். நம்ம சும்மா அந்த ரேபிட் வந்து வைக்கலாம் இந்த மாதிரி. இதுக்கு வந்து இந்த சேர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர்ஸ்லாம் இருக்குல்ல அதை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நானே கண்டுபிடிச்ச ஒரு டேபிள். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சைக்கிள். இதை நாங்கள் வந்து ஊரில் சும்மா வாங்கினோம். அப்புறமேட்டு இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இருக்கும்ல அதுதான் இது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 2 மனுஷங்க. இதில் வந்துட்டு ஒன்று பாய் ஒன்று கேர்ள். இது நாங்கள் வந்து ஊரில் இருக்கும் போது தான் இதெல்லாம் வந்து வாங்கினோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த குடம். இது வந்து பிளாஸ்டிக் தான், சும்மா அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கினோம். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ரேபிட். அப்புறம் நிறைய ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் கூட இருக்குது. அப்புறமா இந்த வேலியும் நிறைய இருக்குது. இந்த ரேபிட். அப்புறங்க பார்த்தீங்களா இந்த பூனை. இந்த பூனை தான் ஒரு முறையும் நம்ம கிச்சனில் குக்கிங் பண்ணும்போது வரும் இல்லை. அப்புறமா இது வந்து ஒரு மலை. இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்களா மம்மி தான் வந்து பண்ணாங்க. இது டாங்கி மேலாம் இப்படி வைப்போம்ல அந்த காலத்துலலாம் இப்படி தான் பண்ணி துணிலாம் துவைப்பாங்கன்னு சொல்லி பண்ணாங்க இதை மம்மி. இப்போ நெக்ஸ்ட் மாட்டு வண்டி. இது என்ன நாங்களே பண்ணோம், பொங்கலுக்கு நாங்கள் இருக்கா சும்மா மாட்டு வண்டி மாதிரி பெருசாக பண்ணோம் இது. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வந்து இருக்குது, அது இதுதான். இதுவும் நாங்கள் ஊரில் தான் வாங்கினோம். இதில் வந்து எங்களுடைய பிளாஸ்டிக் டெக்கரேட்டிவ் கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே நாங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாம் எடுத்து வச்சு நெக்ஸ்ட் டைம் பார்க்க போயிடலாமா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே என்ன பார்த்துடலாம். இந்த பாக்ஸ்குள்ளே நிறைய பிளாஸ்டிக் ட்ரீ அப்புறம் இந்த செடி அதெல்லாம் வந்து இருக்குது சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஸ்கெட்குள்ளே இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது, இந்த மேங்கோ ஆப்பிள் அந்த மாதிரிலாம். இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இந்த ஃப்ரிட்ஜு. அப்புறமா வந்து இது வந்து ஒரு பாக்ஸ், சும்மா மசாலா பாக்ஸ். அந்த காலத்துலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி மசாலா. இதெல்லாம் வாங்கும்போது குட்டி குட்டியாக இருக்கும்ல அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த கிரைண்டர். இதுக்கு சும்மா ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து கல் கூட இருக்குது, அது சுற்றுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இது நீங்கள் எல்லா வீடியோஸுமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளே நாங்கள் பூ வச்சு ஒரு வீடியோவில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வைப்போம். நெக்ஸ்ட் சின்னதாக மசாலா பாக்ஸ். இது வந்து சும்மா ஒரு ஸ்பூன் ஹோல்டர். இதுவும் ஒரு மசாலா பாக்ஸ் தான், நான் வீடியோஸில் இதுவும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் 2 குட்டி கப். நெக்ஸ்ட் இது வந்து இந்த ஷாப்பிங் பண்ணுற பேஸ்கெட் மாதிரி வந்து இருக்கும். இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்களா இதுவும் நாங்கள் வந்து ரீசெண்டாக தான் வந்து வாங்கினோம். சும்மா குட்டி குட்டியாக மண்ணிலே செஞ்ச ஒரு இந்த மாதிரி மசாலா பாக்ஸ் மாதிரி. மசாலா பாக்ஸ்க்கு சும்மா ஒரு சின்ன கப்பு. இப்போ நெக்ஸ்ட்
இதுக்குள்ளே வந்துட்டு நிறைய கூடை பேஸ்கெட் அதெல்லாம் வந்துருக்கு. இது வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பேஸ்கெட்ஸ் இந்த மாதிரி என்கிட்ட பெருசாக ஒன்று இருக்குது. அப்புறம் அது வந்து பிளாஸ்டிக்கில். இது வந்து நியூஸ் பேப்பர் நாங்களே பண்ணோம், பெயிண்டிங் தான் அடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு கட்டர். இதெல்லாம் தாத்தா வீட்டில் இருக்கும்ல, எங்கள் தாத்தா வீட்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் இது ஃபஸ்ட்டுலாம் நாங்கள் இதான் வந்து கோவில் மாதிரி வந்து வச்சுருந்தோம் இந்த சாமியை தான். அதனால் இப்போவும் அப்படியே இந்த டப்பாக்குள்ளேயே வந்து வச்சுருக்கோம். இந்த பாக்ஸ்குள்ளே இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஏன் தெரியுமா? பாருங்கள், டடான். இது நாங்கள் வந்து ரீசெண்டாக வாங்கினது தான். இது அந்த ஸ்பூன், அப்புறமா இப்போ காமிச்சது அந்த கப்பு, இது எல்லாமே ரீசெண்டாக வாங்கினது. இது எல்லாமே வந்து கல்லிலே பண்ணியிருக்காங்க. குழி பணியாரம் இந்தியம் சுத்து நல்லா ஸ்மூத்தாக வருது. இதுக்குள்ளே இருக்கா சும்மா அந்த கல், இது வந்து இப்படி இடிப்போம்ல அது, அப்புறம் அந்த மாதிரி நிறையவே வந்து இருக்குது. குட்டி குட்டி அந்த கப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, மசாலா போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சின்னது. வாங்க இப்போ என்கிட்ட இருக்க வீடு கலெக்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நாங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எல்லா வீடுமே நாங்களே வந்து பண்ண வீடு மட்டும்தான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும்தான் வந்து கடையில் வாங்கினது. இது வந்து ஒரு கிராஃப்ட்டு அட்டை மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து அந்த நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு வீடு கூட இருக்குது. இப்போ வாங்க என்கிட்ட இருக்க எல்லா வீடுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இதுதான் என்கிட்ட இருக்க எல்லா மினியேச்சர் கலெக்ஷன்ஸுமே. இன் ஃப்யூச்சரை நாங்கள் வேறு ஏதாவது மினியேச்சர் பொருள்லாம் வாங்கினோன்னா அதையும் உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய். இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலுக்காக காத்திருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.